நம சிவாய. என் அன்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த காலம் இந்த நேரம் அப்படிங்கிறது கணவன் மனைவிக்கு மிக அதிர்ஷ்டகரமான காலம். வாழ்க்கையில் நாம் இணைஞ்சது கூட இந்த பிரபஞ்சத்தின் செயல். ஏதோ விட்ட குறை தொட்ட குறையாக நாம் இணைஞ்சிருக்கோம். முன்ஜென்ம பந்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கணவன் மனைவிக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலம் இதுதான். ஆனால் அதே நேரத்தில் அதே கணவன் மனைவிக்கு போதாத காலமும் இதுதான். என்ன நடக்க போகுது? குடும்பத்தில் குழப்பமும் அதிக எதிர்பார்ப்பும் துரோகமும் நடக்க போகுது. இது எல்லார் வீட்லையுமா அப்படின்னா இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். நான் ஸ்டெடியா இருக்கேன், எங்க குடும்பத்தில் எந்த ஒரு குழப்பமும் இல்லை. ஆனால் ஒரு எச்சரிக்கைக்காக, ஒரு புரிதலுக்காக, இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நாங்கள் கடைசி வரைக்கும் கேட்க போகிறோம். அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக மிக ஒரு முக்கியமான தருணம் இது. எப்படியோ அந்த மாதிரி மிக மிக முக்கியமான வீடியோவும் இது. கண்டிப்பாக இதை கடைசி வரைக்கும் கேளுங்க. ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையிலிருந்து தப்பிக்க போறீங்க. ஏன்னா இதை முழுசா கேட்காம அலட்சியமா இருந்துடுறதை விட என் வாழ்க்கை என் கையில், எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கலாம். சவாலுக்காகவாவது நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இருங்க. ஏதோ ஒரு விதத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். என்னதான் கிரகம் இது? குடும்பத்துல குழப்பம் நடக்க போகுது, துரோகம் நடக்க போகுது, மனைவிக்கு கணவனுக்கு போதாத காலம் அப்படின்னா என்ன நடக்க போகுது, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இங்க கேட்டுட்டு நான் போய் பிரச்சனை பண்ண மாட்டேன், அல்லது கணவனையோ மனைவியையோ சந்தேகப்பட மாட்டேன் அப்படின்னு மன உறுதியோடு இருப்பவர்கள் கடைசி வரைக்கும் பாருங்க. இது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இந்த தருணங்கள் ஒன்று வந்திருக்கும், அல்லது வரும், அல்லது வரவே வராது அப்படிங்கிறதும் உண்டு. சுய ஜாதகத்தின் வலிமை அது. ஆனால் 90% இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இல்லை, 200% வரும். உண்மை. சரி, என்ன நடக்க போகுது? என்ன மாதிரியான காலகட்டம்? நம்ம வாழ்க்கையில் எந்த துன்பங்கள் வந்தாலும், எந்த துயரங்கள் வந்தாலும், எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வறுமை வந்தாலும் அதெல்லாம் மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருப்போம். நம்ம குடும்பத்தில் ஒரு அவமானம்னு வந்ததுன்னா, அல்லது நமக்குன்னு யாராவது துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு துரோகம் நம்ம வாழ்க்கையில் எப்படிங்க நடக்கும்? எதனால் நடக்கும்? கணவன் மனைவிக்குள்ளார நடக்கிற இந்த துரோகம் இருக்குல்ல, வாழ்நாள் முழுவதும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது, ஏத்துக்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. என்னதான் நம்ம மறக்கணும்னு நினைச்சாலும் நம்முடைய உயிரும் உடலும் அழியிற வரைக்கும் அது மறக்காது நமக்கு செஞ்ச துரோகத்தை. அப்படி நம்முடைய கணவனோ மனைவியோ நமக்கு துரோகம் பண்றாங்க அப்படின்னா பொதுவாக மனுஷனாகிய நாமெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் உண்மை என்னன்னா, அது அவர்களின் கர்ம வினைப்படி, அவர்களின் முன்ஜென்ம செயல்படி அது நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இது ஏற்கனவே வடிவமைக்கப்பட்ட ஒன்று. அதற்கு காரணம் அவங்க மட்டும் இல்லை, நமக்கு துரோகத்தை செய்கிறாங்க அப்படின்னா நாம யாருக்கோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த துரோகத்துக்கான பதில் இது. நிறைய பேருக்கு கோபம் வரும், இதெல்லாம் சும்மா அப்படின்னு. அதுதான் உண்மை. 100% இதுதான் உண்மை. நம்மளை சுற்றி நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணம் நாம தான். ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளுடைய சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் அது காரணமாக இருந்தது அப்படின்னா அதற்கு காரணம் நாம தான். அதனால இந்த துரோக அமைப்பு இந்த காலகட்டத்தில் வருது. மிக முக்கியமான விஷயம், கிரக அமைப்புகள் ராகு சுக்கிரன் இணைவு அப்படிங்கிறது குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. நீங்க நினைக்கலாம் இது குடும்பத்துல துரோகம் பண்றதுக்கு தான் பயன்படுதா? இல்ல, அது ஒரு பகுதி. இப்ப நம்ம பல விஷயங்கள் இருக்கு இந்த ராகு சுக்கிரன் இணைவுக்கு. ஆனா 2 விஷயத்த நம்ம முக்கியமா இந்த வீடியோல எடுத்துக்கிறோம். ஒன்று, நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட இருந்தோம் அப்படின்னா நாம ஜெயிப்போம். அல்லது குறிக்கோளே இல்லாம இருந்தோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரனுடைய வலையில நாம சிக்குவோம். அதாவது காதல், காமம், ரகசிய உறவு, அதே போல் இந்த பக்கம் வெற்றி, செல்வம், கோடீஸ்வர யோகம். இதில் எதை நோக்கி உங்களது பயணம் இப்போ இருக்கு அல்லது இனிமே இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். சரி, உங்கள் ராசிக்கான ராகு சுக்கிரன் பலன் என்ன? நான் கோடீஸ்வரனா ஆவனா, அல்லது குடும்பத்தில் பிரச்சனைகள் நடந்து அவமானப்படுவனா, அல்லது குடும்ப பிரிவுகள் ஏற்படுமா, அல்லது எனக்கு துரோகம் நடக்குமா, இல்லைனா நான் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவேனா? இந்த 2 விஷயத்த நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியம்
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஆரோக்கியத்தை இழந்துட்டு திடீர்னு நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் நம்முடைய உணவு முறைகள் தான் காரணம். அதனால பாரம்பரியமான கலப்படம் இல்லாத இயற்கையான ஆரோக்கியமான தானியங்கள், மூலிகைகள், காய்கறிகள், பழங்களை பயன்படுத்தி பூஜை பொருட்களும், உணவுப் பொருட்களும், எண்ணெய் வகைகளும், மசாலாக்களும், ஊறுகாய் வகைகளும், அதுபோல வெயிட் லாஸ் பவுடர், ஏபிசி மால்ட், சத்து மாவு, இப்படி ஏகப்பட்ட பொருட்களை தயாரிச்சுட்டு இருக்காங்க குட் பேபி. அவங்கள கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கணும் அப்படின்னா இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9043688626. அது மட்டும் இல்ல, இவங்களுக்கு ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எல்லா பொருட்களும் அங்கேயும் கிடைக்கும். www.jason.in அப்படிங்கிற வெப்சைட்ல போயும் நீங்க வாங்கிக்கோங்க. நம்முடைய ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இவங்க அதை முழுமையா பூர்த்தி அடைகிறாங்க. போய் வாங்கி பயன்படுத்தி பாருங்க. இப்ப நம்ம சொன்னது மாதிரி தனுசு ராசிக்கு செல்வ வளமும் பண வளமும் அல்லது வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றமும் சொகுசு வாழ்க்கையும் அமைய போகுதா, அல்லது சுக்கிரனின் இன்னொரு பக்கமான அது கூட ராகு சேர்ந்ததுனால அந்த காதல், காமம், ரொமான்டிக் லைஃப், அடுத்த பாலினத்தவர்களுக்காக நேரத்தை செலவு பண்ணுறது, பணத்தை செலவு பண்ணுறது, உடல்ல சக்தியை இழக்கிறது, இப்படியான ஒரு அமைப்பு வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, மிக முக்கியமாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கிறவங்க, அடுத்தவர்களுக்கு எடுத்துக்காட்டா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. நீங்கள் நாம் ஒன்று செஞ்சால் அது 4 பேருக்கு நல்லதாக போய் சேரணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும், அல்லது ஒரு பாடமாவது இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு பெருந்தன்மை உங்களுக்குள்ளார இருக்கும். அதனால் எப்பொழுதுமே தன்னுடைய சுக வாழ்க்கையை என்ன செய்வீங்க, கொஞ்சம் குறைச்சிப்பீங்க, இல்லைனா மறைச்சிப்பீங்க, இல்லைனா ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார கொண்டு வந்து வச்சுருப்பீங்க. ஏன்னா குரு உங்களது அதிபதி. எப்போதுமே குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா குரு பார்வையினால் எவ்வளவு பெரிய துன்பம் அந்த இடத்துல விழுந்தாலும் அல்லது பிரச்சனைகள் அந்த வீட்டுக்கு இருந்தாலும் அது சரி பண்ணும், கட்டுப்படுத்தும். அதனால தான் அந்த மாதிரி நம்ம சொல்கிறது. குரு உங்கள் அதிபதி எப்பொழுதுமே ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருப்பார். ஆனால் யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்னதான் ஒரு கட்டுப்பாட்டோட வச்சிருந்தாலும் இருக்கிற இடத்தை பொறுத்து இருக்குது அந்த குரு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா, உங்களுடைய களத்திர ஸ்தானத்தில் உங்களுடைய குரு இருக்குது. உங்களுடைய அதிபதி இந்த ஒரு வருஷத்துக்கு உங்களுடைய கணவன் மனைவிக்கும் அதிபதியாக இருப்பாங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்கள் எப்படி இருக்கணும், வாழணும், ஆசைப்படணும் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி அவர்களுக்கும் வாழணும், இருக்கணும், ஆசைப்படணும். உங்களை மாதிரியே உங்களது துணைக்கும் அந்த ஆர்வம், ஆசை வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்கள். என்ன நடக்கும் அப்படின்னா, எதையுமே நாம் என்ன செய்கிறோமோ அதற்கான எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வேலையிலையோ தொழிலையோ அதிக ஆசைப்பட்டு அல்லது ஒரு லட்சியத்தோட, ஒரு விவேகத்தோட, ஒரு நாலேஜோட, ஒரு அக்கறையோட நம்ம வேலை செய்கிறோம், தொழில் செய்கிறோம், அல்லது ஒரு சேலை செய்கிறோம் அப்படின்னா அதே போல் அவர்களுக்கும் அந்த ஆசை, அக்கறை அது இருக்கும். உங்கள் கூட சேர்ந்ததுனால நீங்கள் ஒரு பொறுப்பு இல்லாமல் அல்லது மதிக்காமல் அல்லது அவர்களுடைய கனவுகளையும் ஆசைகளையும் புதைக்கிற மாதிரி நடந்தீங்க அல்லது கண்டுக்காமல் நடந்தீங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை அது கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா 7க்கும் 10க்கும் உரியவர் தான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் உங்களது கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய அந்த செயல் இருக்குல்ல, அது உங்களது தொழிலுக்கும் வேலைக்கும் கொடுக்கக்கூடிய செயல். எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ, உங்களது கணவனையும் மனைவியையும் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அல்லது எந்த அளவுக்கு அவங்கள்ட்ட நடந்துக்கிறீங்களோ, உண்மையாக நேர்மையாக நடந்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களது தொழிலும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். கடன் வாங்கிறதுக்கு தயங்கவே மாட்டீங்க. உங்களுடைய லாபத்துக்காக, உங்களுடைய சந்தோஷத்துக்காக, உங்களுடைய சுகத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்க, எப்படி வேணாலும் கடன் வாங்குவீங்க. இந்த நேரத்தில் கடன் வாங்கிறதுக்கான அதிக சூழ்நிலை அமையும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வீட்டு அதிபதி எங்கே இருக்காருன்னா 2ஆம் வீட்டில் இருக்கார். தனம் பார்க்க குடும்பஸ்தானத்தில் இருக்கார். அப்போ குடும்பத்தில் ஏதாவது ஒரு செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 3 விதமான செலவுகளாக இருக்கும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷத்துக்கு, சுகத்துக்கு அல்லது பாதியிலே நின்ன வேலைகளுக்கு கடன் வாங்குவீங்க. அதுவும் மிகப்பெரிய கடன் வாங்குவீங்க. இல்லைனா வேலைக்கு, தொழிலுக்கு கடன் வாங்கி ஒரு லாபத்துக்காக இப்போ இந்த நேரத்தில் தூண்டி விடுவாங்க. இந்த பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும், இவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னு ஆசையை தூண்டி உங்கள் தொழிலுக்கு போட வைப்பாங்க. அது உங்கள் குடும்ப மூலியமாகவே நடக்கும். அதே போல் குடும்ப உறுப்பினர்களாலேயோ அல்லது குடும்பத்தாலேயோ எதிரிகள் உருவாகுவாங்க. எத்தனை எதிரிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 விதமான எதிரிகள் உருவாகுவாங்க. ஏன்னா நீங்கள் அமைதியாக இருப்பீங்க,
நீங்கள் கட்டுப்பாட்டோடு இருப்பீங்க. ஆனால் உங்களது குடும்பத்தில் இருக்கிறவங்க, அண்ணனோ தம்பியோ சகோதர சகோதரிகளோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகளோ கணவன் மனைவியோ அந்த கட்டுப்பாட்டோடு இருக்க மாட்டாங்க. வீண் வம்பு வர்றது அல்லது வீண் வம்புக்கு போகிறது, உங்கள் பேச்சை கேட்டு நல்லா இருந்தாலும் வெளியிலேருந்து வரக்கூடிய வம்பு சண்டைகள் இதெல்லாமே இவர்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும், உங்களுக்கு செலவை கொடுக்கும். அதே போல் குடும்பத்தில் இருக்கிறவங்களால நோய், அதற்கு செலவு, இதெல்லாம் ஆகக்கூடிய இந்த 3 விஷயமும், அதாவது கடன், நோய், எதிரிகள் உருவாகக்கூடிய காலகட்டம் எதுலன்னா குடும்பத்தில் அல்லது குடும்பத்துக்காக. சும்மாவே இருந்தாலும் இதெல்லாம் சேரும். நம்ம அமைதியாக இருந்தாலும் அடுத்தவர்களால் சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, 8ஆம் வீட்டுக்குரிய அஷ்டமாதிபதி எங்கே இருக்கார்? விரயஸ்தானத்தில் இருக்கார். அதாவது இந்த மாதம் பிறக்கும்போது, அப்போ விரயஸ்தானத்தில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? அவர் பங்குக்கு திடீர் பிரச்சனை, திடீர் சண்டை சச்சரவு, பகைவர்களால் தொழில் கெடுறது, லாபம் கெடுறது. அதே போல் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பணம் கட்டுவீங்க. ரொம்ப எச்சரிக்கையோடு கட்டுங்க. யார் என்னன்னு பார்த்துட்டு கட்டுங்க. வெளிநாட்டுக்கு பணம் கட்டுறது நம்முடைய வளர்ச்சிக்கு, வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்காக இருந்தாலும் சில நேரத்தில் அந்த பண இழப்பு, அசிங்கம், அவமானம், திடீர் பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் இதில் மிகப்பெரிய லாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரத்தில் இங்கே தான் சிக்கல். 1 ரூபா போட்டு 10 ரூபா எடுக்கக்கூடிய காலகட்டம் இதுதான். நல்லா முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டமும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். திடீர் பண லாபம், திடீர் செல்வம், ஒரு நல்ல வேலை, உங்களுக்கு பிடிச்ச தொழில் ஆரம்பிப்பீங்க. அந்த தொழில் நல்ல வருமானத்தை கொடுக்கும். அப்படியான அதிர்ஷ்டம் கூட இருக்கும். அதுபோல் வர வேண்டிய பணம் நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் சேரும். இந்த மாதிரியான அதிர்ஷ்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் நான் சொன்ன மாதிரி அடுத்த பாலினத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது கணவனை இழந்த மனைவியோ அல்லது மனைவியை இழந்த கணவனோ உங்களது வாழ்க்கையில் குறுக்கிடுவாங்க. ஏன்னா 11ஆம் வீடு இங்கே பலமாக இருக்குது, 7வது வீடு இங்கே வக்ரகதியில் இருக்குது. 11ஆம் வீடு பலமாக இருந்தால் என்னங்க அப்படின்னா, 2வது உறவு, ரகசிய உறவு, கள்ளத்தொடர்பு, 2வது திருமணம், அதற்கு வழிவகுக்கும். ரொம்ப பலமாக இருக்குது. இது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போதும் நடந்த சண்டை சச்சரவு, ஒரு துரோகம் அல்லது எதிர்ப்பு அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு புது உறவு கிடைச்சிரும். கட்டின கணவனை மனைவியை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி வெளியில் அனுப்புறது மாதிரி, இல்லைன்னா நீங்கள் அவங்கள அவமானப்படுத்துறது மாதிரி வெளியில் நீங்கள் ஓடி போகிறது, இப்படியான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அது மட்டும் இல்லை, தொழில் இடத்துல நல்லா கவனமாக கேளுங்க. வேலை செய்கிற இடத்துலையோ தொழில் செய்கிற இடத்துலையோ 90% புதிய உறவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதாவது உங்களது துணைக்கு, உங்களுக்கு இல்லை உங்களது துணைக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, தொழில் செய்கிறீங்க, உங்களது துணை வீட்டில் இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் அதே வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சியை செய்வீங்க. இப்போ அங்கே தான் பிரச்சனை. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் யார் இருக்கிறது? முயற்சி ஸ்தானத்தில் சுக்கிரன், புதன். எதை நோக்கி முயற்சி பண்ணுவீங்க? செல்வத்தை நோக்கி முயற்சி பண்ணுறதை விட உங்களது சுகத்துக்காக, கட்டில் சுகத்துக்காக, உடல் சுகத்துக்காக அத்தனை முயற்சிகளும் இருக்கும். இதே மாறி இருந்தது அப்படின்னா செல்வத்துக்காக முயற்சி பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன அமைப்பு அப்படின்னா, எந்த வயசாக இருந்தாலும் இருக்கட்டும், என்ன சொல்லலாம், எனக்கு 60 வயசு ஆகிடுச்சு, எங்களுக்கு 70 வயசு ஆகிடுச்சு, எங்களுக்கு தேவையான சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காதலுக்கும் காமத்துக்கும் வயசு ஒரு தடையில் முக்கியம் இல்லை. ஏன்னா எவ்வளோதோ செய்தியை பார்க்குறோம் இந்த உலகத்தில், எவ்வளோதோ தகவல் வருது. அதனால் எந்த வயசாக இருந்தாலும் நீங்களோ உங்களது துணையோ அலட்சியப்படுத்தாமல் உங்கள் வாழ்க்கையில் மிக எச்சரிக்கையோடு இருக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது. அதாவது உங்கள் கையில் இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன தான் கட்டுப்பாட்டோடு இருந்தாலும், குடும்பத்துக்காக வாழ்ந்தாலும், குடும்ப கௌரவத்துக்காக இருந்தாலும், சில நேரங்களில் உங்களது மனமும் உடலும் உங்கள் கை மீறி போகும். அப்போ தான் என்னாகும்? பிரச்சனைகள் உருவாகும், சிக்கலில் மாட்டிப்பீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு சனி பகவான், அந்த வீட்டுக்குரியவர். அதாவது ஒரு ரிலேஷன் வீட்டுக்கு நம்ம போகிறோம், அந்த வீட்டிலேருந்து நம்ம திருவிளையாடல் நடத்துகிறோம். அதாவது காதல், காமம், களியாட்டம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க கவனிக்காமல் இருப்பாங்களா? அந்த வீட்டுக்காரர் ஒரு போலீஸ்காரர் இல்லைன்னா நீதிபதி அப்படி இருக்காருன்னு வச்சுங்களேன். சனி தான் அவர், ஒரு நீதிபதி, நீதிமான், கர்மக்காரகன். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் கொடுக்கக்கூடிய பலன் அவரால் தான் வருது. அப்போ அவர் நம்மளை கவனிச்சிட்டு இருக்காரு. அந்த வீட்டில் இருந்து நம்முடைய திருவிளையாடலை பார்த்துட்டு
அவருக்கான நேரம் வரும்போது அந்த பழியை தீர்ப்பார். காவல்துறைக்கோ அல்லது நீதித்துறைக்கோ கட்டளையிட்டு நம்மளை காட்டி கொடுப்பார். ஏன்னா 2ஆம் வீட்டில் காவல்துறைக்கான அமைப்பு இருக்கு, குடும்பத்தில் இருக்கு. அவர் 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்காரு. சூரியனா யாருங்க? அதான் அரசு, காவல்துறை, இதை தான் சொல்லணும். அப்போ 2ஆம் வீட்டிலேயே குடும்பத்திலேயே அவரும் இருக்கிறதுனால குடும்பத்தில் நாம் எந்த சிக்கல் வச்சுக்கிட்டாலும் பிரச்சனை வச்சுக்கிட்டாலும் அது நமக்கு பிற்காலத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். வருந்தி வருந்தி எப்படி வருந்தி வருந்தி அழக்கூடிய நிலைமைக்கு போயிடும். யாரோ எல்லாம் நம்மளை கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஒரு வேசி பட்டம் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு கூட இந்த காலகட்டம் அமைக்கும். தப்பாக என்ன பேசுங்க, பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் ஜோதிடம் சொல்லாமா அப்படின்னு. ஆனால் உண்மையை சில நேரத்தில் நம்ம சொல்லி தான் ஆகணும். நீங்கள் உண்மையை சொல்லலை அப்படின்னா இப்போ வேணால் நீங்கள் சொல்லலாம் பல குடும்பத்தில் குழப்பம் உருவாகுது அப்படின்னு. ஆனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய குழப்பங்கிறது மிகப்பெரியதாக இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதனால் எதுவாக இருந்தாலும் முழுசாக கேளுங்க. நீங்கள் வேணால் ஏட்டிக்கு போட்டியாக செஞ்சு பாருங்கள். வீடியோவே மறந்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் அந்த தண்டனை, அந்த பிரச்சனையை நம்ம சந்திப்போம். அதை விட்டுட்டு பொருளை தேடி, உழைப்பை தேடி, செல்வத்தை தேடி போனோம் அப்படின்னா மிகப்பெரிய வெற்றியை எனன்பு தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் அடைவீங்க. ஏன்னா குரு பகவான் அந்த 3ஆம் வீட்டை முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதை சக்ஸஸாக முடித்து கொடுக்கக்கூடிய வலிமை அவருக்கு உண்டு. இந்த இடத்துல கவனமாக கேளுங்க. என்ன முயற்சி பண்ணுறீங்களோ, எதுக்கு வேணாலும் முயற்சி பண்ணலாம். காமத்துக்காக அல்லது செல்வத்துக்காக எதுக்கு முயற்சி பண்ணாலும் துணையாக நிற்பார், உங்களை தூக்கி விடுவார். ராகு சுக்கிரன் சேர்க்கை, அதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ராகு அப்படிங்கிறவர் மாய உலகத்தை உணர்த்தக்கூடியவர். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சிட்டு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனைக்கு சொந்தக்காரர். ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது சாதாரண ஆசை. ஆனால் ஒரு பங்களா கட்டி அதில் கணவன் மனைவியாக வாழணும், அதில் நிறைய சுகபோகங்களோட நிறைய ஆடம்பர வாழ்க்கை, அதாவது வாகனம், நகை, ஸ்விம்மிங் பூல், அந்த பங்களாக்குள்ளார எல்லாமே இருக்கிறது மாதிரி இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டா அதுதான் ராகு. இந்த மாய உலகத்தை அறிமுகப்படுத்துபவர் அல்லது மாய உலகத்தை நம்ம கண்ணு முன்னாடி நம்ம மனசுக்கு கொண்டு வர்றவர் ராகு பகவான். அவர் தனிச்சிருந்தார் அப்படின்னா பெரிய பிரச்சனையே இல்லை, நாம் நினைச்சதை நிறைவேற்றுவார். ஆனால் அதே வேளையில் இப்போ சுக்கிரன் அவர் கூட வந்து சேர்ந்திருக்கிறார். சுக்கிரன் நல்லவர் தான், நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியவர். 40 வயதுக்கு மேலே இருந்துட்டீங்க அப்படின்னா நல்லா சம்பாதிப்பீங்க, ஊர் மெச்சிக்கிற அளவுக்கு புகழ் அடைவீங்க. எவெல்லாம் அவமானப்படுத்தினானோ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க. எவெல்லாம் கேலி கிண்டல் மதிக்காம போனானோ அவன் முன்னாடி கெத்தா ஆடம்பர வாகனத்தில் இப்போது பயணம் செய்வீர்கள். 40 வயசுக்கு மேலே, அதாவது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இனிமேல் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்காக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும், இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்துடணும்டா அப்படின்னு நினச்சிங்க 35-40 வயதுக்கு மேலே அப்படின்னா ஒரு அற்புதமான அமைப்புங்க இந்த ராகு சுக்கிரன் சேர்க்கை. என்ன கிடைக்கும் அப்படின்னா அழகான வீடு, ஆடம்பரமான வண்டி வாகனம், உங்களுக்கு என்ன தேவையோ தேவைக்கு மேலே ஆபரணம், ருசியான உணவு, நீங்கள் எது பேசினாலும் கேட்கக்கூடிய, கவரக்கூடிய அல்லது மடங்கக்கூடிய பேச்சுத்திறன், சொகுசான வாழ்க்கைக்கு உங்களை அழைச்சிட்டு போவார் இந்த சுக்கிர பகவான். 1000 கஷ்டம் இருந்தாலும் கட்டில் மெத்தையில் நிம்மதியாக நீங்கள் தூங்க போகிற ஒரு காலம். அது மட்டும் இல்லை, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சொகுசான வாழ்க்கையும் 35-40 வயதுக்கு மேலே இருந்தீங்க அப்படின்னா கொடுத்துருவார். அதே நேரத்தில் ஒரு 18 வயசுலேருந்து 35 வயதுக்குள் இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களை விட்டு வைக்காது, அணு அணுவா சித்திரவதையை அனுபவிப்பீங்க. யாரு? எதிரியா, துரோகியா கஷ்டப்படுத்துவாங்க? இல்லை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய உடல், உங்களுடைய அந்த காமம், இதெல்லாமே அந்த 20 வயதிலிருந்து 35 வயது உள்ளவர்களுக்கு இது ஒரு போதாத காலகட்டம். அதே கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வயசில் ஒரு லட்சியம் இருக்காது, வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்கும். எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படி கணவன் மனைவி நம்ம ஒன்றா இருப்போம், குழந்தை குட்டிங்க பெற்றுக்கணும், அந்த சிற்றின்பம்னு சொல்லுவோம்ல, அந்த சிற்றின்பத்துக்காகவே அந்த இளம் வயசை நம்ம கடந்துக்கிட்டு இருப்போம். அது மட்டும் இல்லை, இந்த சுக்கிரன் ராகு தொடர்பு இருக்குல்ல, 40 வயதுக்கு மேலே உள்ளவங்கள அப்படியே தூக்கி நிறுத்தும். நீங்கள் 1 மடங்கு யோசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 மடங்கு முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தொழிலில் ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு முதலீடு போட்டிங்கன்னா அந்த முதலீடு 10 மடங்காக உங்களுக்கு மாறும். இந்த லட்சியத்தை அடைஞ்சே ஆகணும் அப்படின்னு குறிக்கோளோட இறங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அந்த குறிக்கோளில் ஜெயிப்பீங்க. எதை யோசித்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும்
உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஆனால் அதே நேரத்தில் இளம் வயசாக இருந்துன்னா அழகு சார்ந்த விஷயங்களில், அதாவது தன்னை அழகுபடுத்திக்கிறது, தன்னை கவர்ச்சிகரமாக மாற்றிக்கிறது, தன்னை எல்லாரும் பார்க்கணும், எல்லாரும் விரும்பணும், அங்கே அசைவுகளை அழகாக வச்சுக்கணும், ஒரு கவர்ந்து இழுக்கிற கண்கள் நமக்கு இருக்கணும், உடல் இருக்கணும், அப்படி ஆடை உடுத்திக்கணும், இப்படி ஆசைப்படக்கூடிய ஒரு வயது, ஒரு காலம் இது. எதிரில் இருக்கிறவங்க பார்வை நம்ம உடம்பு பூரா வீணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குற அளவுக்கு உங்களுடைய அழகை நீங்கள் வசீகரம் செஞ்சுப்பீங்க. முக்கியமாக எதிர்பாலினத்தவர்கள் மீதான ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். இது யாருங்க ஏற்படுத்திக்கிறது? இந்த சித்திரவதையை நம்மளே தான் ஏற்படுத்திப்போம். இதுக்கு காரணம் நாம தான். இந்த நேரத்தில் அந்த விதி போன பாதையில் இந்த ராகு சுக்கிரன் என்ன கேட்குதோ அதன்படி அது தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நாம் போனோம் அப்படின்னா எங்கே வேணாலும் உங்களை கூட்டு போய் விடும். இல்லற வாழ்க்கையில் சொர்க்கலோகம்னு சொல்லுவாங்களே, அங்கே உங்களை கொண்டு போகும். ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி சுக்கிரனுடைய வீடு 2க்கும் 7க்கும் உடையவர். ஒரு மனிதனுக்கு சுகத்தையும் போகத்தையும் ஆடம்பரத்தையும் அதிகமாக ஆசைப்பட வைப்பவர். ஆசைப்பட்டே ஆகணும். ஆசை வரல அப்படின்னா நம்ம மனுஷனே இல்லை. இங்கே தான் புரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்தில் சுகத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையில் எப்பொழுதுமே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கு காரணம் சுக்கிரன். அவர்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் எங்கே இருக்காரோ அதை அவர்கள்ட்ட வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் அந்த சுக்கிரனோட ராகு சேரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரெட்டிப்பான சுகத்தை, ரெட்டிப்பான போகத்தை, ரெட்டிப்பான காமத்தை அல்லது காம இச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ராகு சுக்கிரன் சேர்ந்தா கிடைக்கும். அந்த கிடைக்கிற அமைப்பு இருக்குல்ல, கணவன் மனைவிகிட்ட அதிக எதிர்பார்ப்பு இந்த நேரத்தில் தான் சிக்கிப்போம். நம்மளுடைய கவனம் வேலையிலையும் தொழிலையும் இந்த நேரத்தில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தப்பிச்சிருவோம். ஒரு வேளை கணவன் மனைவிக்குள்ளார சிக்கிக்கிட்டோம், நம்ம கிடைக்கிற சம்பளம் இது போதும், நம்ம பிள்ளை குட்டிங்களை பார்த்துப்போம், கணவன் மனைவியை சந்தோஷமாக வச்சுக்கிட்டா போதும் அப்படின்னு இருக்கிறாங்கல்ல, பெரிய லட்சியமே இல்லாமல் இருக்கிறாங்கல்ல, அவங்க வாழ்க்கையில் தான் இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு புகுந்து விளையாடக்கூடிய ஒரு காலம் இந்த காலம். ஏன்னா 2, 7, 11 பாவத்தொடர்பில் இந்த ராகு சுக்கிரன் இருந்தாலே மிகப்பெரிய சிக்கல் குடும்பத்துக்குள்ளார வரும். கணவன் மனைவிக்குள்ளார பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை இப்படி நிறைய எதிர்பார்க்க வைப்பாரு. அதற்கு ஈடு கொடுக்கல அப்படின்னா அது எங்கே கிடைக்குதோ அங்கே நம்மளை நகர்த்துவார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் ரகசிய உறவுகள் ஏற்பட வாய்ப்பும் உண்டு, இருதாரம் அமையக்கூடிய வாய்ப்பும் உண்டு. அதனால குடும்பத்தில் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும், அதாவது ஆண் பிள்ளையாக பெண் பிள்ளையாக இருந்தாலும் காம இச்சைக்கு அடிமையாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இல்லைனா அசிங்கம், அவமானம், கோர்ட்டு, ஜெயில் இதை நம்ம குடும்பத்துக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் இந்த ஆண் பெண், கணவன் மனைவி, ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள். ஆனால் அவர்களுடைய முயற்சிக்கு ஏற்றது மாதிரி நல்லதும் கிடைக்கும், கெட்டதும் கிடைக்கும். அது என்னங்க நல்லது? இந்த நேரத்தில் காம உணர்வுகள் தூண்டப்பட்டு ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவியை கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிற நல்ல அமைப்பும் உண்டு. ஆனால் இந்த காம இச்சையால் அல்லது இந்த எண்ணங்களால் அவசரப்பட்டு அந்த சிற்றின்பத்துக்காக ஒரு பொண்ணை பார்த்து, ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த சிற்றின்பம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வருத்தப்படுறது, அவர்களுடைய நடவடிக்கை சரியில்லாது அல்லது அவர்களுடைய குணம் சரியில்லாது, அவர்களுடைய ஒழுக்கம் சரியில்லாம சிக்கிக்கிற ஒரு காலகட்டமும் இதுதான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உறவுகளே, இந்த நேரத்தில் வரக்கூடிய காதலையோ காமத்தையோ நன்கு ஆராய்ந்து செயல்படுத்துங்க. ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பார் ராகு. சும்மா இல்லைங்க, ஒரு பொண்ணோ பையனை பார்த்துட்டா இன்னைக்கே அவங்கள அனுபவிச்சிடணும், எப்படி அவங்கள்ட்ட போய் பேசிடணும், காதலை சொல்லிடணும், காமத்தை காட்டிடணும் அப்படிங்கிற அந்த நிலைக்கு உங்களை அவசரப்பட்டு தள்ளி விடுவாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா பெரிய சித்திரவதைக்கு, பெரிய கஷ்டத்துக்கு, அவமானத்துக்கு உள்ளாகக்கூடிய அமைப்பு உருவாகும். சின்ன குன்றின் மேல் விழுந்தாலும் பெரிய மலையிலிருந்து விழுந்தாலும் காயம்தான். ஆனால் விழறதுக்கு ஏற்றது மாதிரி காயம் ஏற்படும். அதே இந்த அமைப்பு இருக்குல்ல, இன்னொரு நல்ல விஷயமும் இருக்குது. ஒரு பொருளை கண்டுபிடிப்பீங்க, ஒரு வேலையில் ஒரு தொழிலில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு பொருளை கண்டுபிடிப்பது அல்லது ஒரு பொருளை பயனுள்ளதாக மாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பை உருவாக்கக்கூடியது சுக்கிரன். ஏன்னா குரு அப்படின்னா தங்கம், அந்த தங்கத்தை உருக்குனா நகையாக மாறும்போது அங்கு சுக்கிரனுடைய காரகம் வேலை செய்யும். அதுபோல் வேற ஒரு பொருளாக இருக்கிற ஒரு பொருளை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணி ஒரு லட்சியத்தோட, ஒரு கனவோட எதையாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதற்கு சரியான ஒரு காலகட்டம் இது.
அதாவது மாணவ மாணவிகளுக்கு, பெரிய பெரிய நிறுவனத்துக்கு அல்லது நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். புதிய ஆராய்ச்சிக்கு, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு, உங்களை பாராட்டி புகழ வைக்கிற அளவுக்கு பெரிய மாற்றத்தை, பெரிய திறமையை, பெரிய கண்டுபிடிப்பை இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பை ராகுவும் ஏற்படுத்துவார். அது மட்டும் இல்லை, பல ரகசியங்களை கண்டுபிடிக்க போறீங்க. காவல்துறையில் நீங்கள் இருந்தாலும் சரி, உளவுத்துறையில் இருந்தாலும் சரி, அல்லது எதில் இருந்தாலும் பெரிய ஆராய்ச்சி செஞ்சு புகழடையக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா ராகுவும் சுக்கிரனும் சேரும்போது ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை அடைவீர்கள். அது மட்டும் இல்லை, பல மடங்கு உங்களுடைய தொழிலில் வருமானத்தை பெருக்கக்கூடிய ஒரு காலமும் இதுதான். அதற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியது இந்த ராகுவும் சுக்கிரனும். அதே நேரத்தில் சனி வீட்டில் இருக்காங்க. தொழில் சார்ந்த கல்வி இந்த காலகட்டத்தில் கற்றுக்கிட்டு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை உங்களால் அடைய முடியும். நிறைய ஐடியா கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேறணுங்கிற எண்ணம் வரும். உங்கள் வேலையிலையும் தொழிலையும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த அமைப்பு உருவாக்கும். ராகுவும் சுக்கிரனும் இருந்தால் ஒரு அற்புதமான பலன், யோகமான பலன் கொடுத்து வச்சிருக்கணும். யாருக்கு? லட்சியவாதிகளுக்கு. இங்கே காதலுக்காகவும் காமத்துக்காகவும் மட்டும் பயன்படுத்துறதுக்காக இந்த கிரக அமைப்பு கிடையாது. இந்த நேரத்தில் எதுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அதை அற்புதமாக உருமாற்றி கொடுக்கும். அதாவது கடவுள் நேராக வந்துட்டாரு, உங்களுக்கு 2 நிமிடம் இருக்கிறது, நீங்கள் எதை கேட்டாலும் அது கிடைக்கும் 2 நிமிஷத்தில். அப்படின்னா களிமண்ணும் இருக்குது, நகையும் இருக்குது. களிமண்ணை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? நகையை அழகான பொம்மையாக மாற்றி கொடுக்கணும்னு நினைப்பீங்களா? அதுதான் இந்த காலகட்டம். இந்த 2 நிமிஷத்தில் தங்கத்தை தான் நீங்கள் பொம்மையாக மாற்றணும், களிமண் இல்லை. களிமண்ணுங்கிறது அது ஒரு மாயை, சீக்கிரம் அழிஞ்சிடும், மறுபடியும் மண்ணாக மாறிடும். அது நமக்கு பயனுள்ளதாக இருக்காது. அதே போல தான் இந்த காதலும் காமமும் சிற்றின்பமும். இப்போ 3ஆம் வீட்டை பற்றி கொஞ்சம் முழுசாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா இது முக்கியமானது. தனுசு ராசிக்கு 3ஆம் வீடு பார்த்தோம்னா கும்பம் வீடாக வரும். கும்பம் யாருங்க? சனி பகவான் ஆளக்கூடிய கிரகம். அப்போ சனி கர்மக்காரகன். அதனால் பொறுமையும் நல்லொழுக்கமும் உள்ளவர் நீங்கள். எப்பொழுதும் உண்மையே பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. யாராக இருந்தாலும் மதிப்பீங்க. எந்த வேலை செஞ்சாலும் இந்த உலகத்தில் எல்லாமே ஒரே வேலை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க. அதாவது வேலை செய்கிறவங்கள எப்பொழுதுமே ஒரு அரவணைப்போட, ஒரு அன்போட நீங்கள் கவனிக்கிறவங்க. ஆனால் அதே நேரத்தில் அமைதியாக, பெருந்தன்மையாக நீங்கள் இருக்கிறதுனால பல வஞ்சகர்களை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க. உங்களை சுற்றி சுயநலவாதிகள் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் வெளிப்படையாகவே கவனிச்சிருக்கலாம். வெளிப்படையாகவே அவங்க இருப்பாங்க, வஞ்சகர்கள். அந்த வஞ்சகர்களால் நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலும் கெட்டவங்களாக மாறுவீங்க. அப்படியே நல்லவங்களாக இருந்தாலும் வீண் பழிச்சொல் உங்கள் மேலே வந்து விழும். எந்த காலகட்டத்தில்? இந்த காலகட்டத்தில். ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் பெரிய முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அடைய போகிறீங்க அப்படின்னா அதே அளவுக்கு சின்ன பாதிப்பும் இருக்க தான் செய்யும். சின்ன அவமானத்தை அடைஞ்சுதான் ஆகணும். அதனால் அந்த பாதிப்பு, அவமானம் உண்மையாக நீங்கள் கெட்டதை செஞ்சு வரணுமா அல்லது உங்கள் மேலே பழி வரணுமா? உங்கள் மேலே பழி வந்தது அப்படின்னா கவலைப்படாதீங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். அந்த பாவம் பழி உங்களை மேலே யார் பழி சுமத்துனாங்களோ அவங்களுக்கு போய் சேரக்கூடிய, உங்கள் கர்மா குறையக்கூடியதாக இருக்கும். அதனால் வீண் பழி வந்தது அப்படின்னா சந்தோஷமாக ஏற்றுக்குங்க. இப்போ இந்த 3ஆவது வீட்டை பற்றி நம்ம பார்க்கணும். சுக்கிரன் ராகு புதன் ஒன்றா இருக்குன்னு சொன்னல, ஒன்றா இருந்தது அப்படின்னா என்ன பலன், என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ புதனை பொறுத்த வரைக்கும் அவர் 7ஆம் வீட்டுக்கு உரியவர், 10ஆம் வீட்டுக்கு உரியவர். அதனால் சுய பலம் உங்களுக்கு கூடி வரும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துப்பீங்க, எதையுமே அலட்சியப்படுத்த மாட்டீங்க, புத்திசாலித்தனமாக யோசிப்பீங்க, சொந்த பந்தங்களோட ரொம்ப பாசமாக இருப்பீங்க, அவங்கள நல்லா மதிப்பீங்க. கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா தள்ளி போகும், கொஞ்சம் தாமதம் ஏற்படும். ஏன்னா சனி வீட்டில் புதன் இருக்கிறதுனால அந்த குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியாக கிடைச்சிடாது. ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப செலவு பண்ணி, நிறைய அலைஞ்சு தெரிஞ்சு அந்த மாதிரி புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கர்ப்பமாக இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருங்க. ஏன் அப்படின்னா ஏதாவது குழந்தைக்கு பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. குலதெய்வத்தை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க. வீட்டிலையே, வெளியில் போக முடியல அப்படின்னா வீட்டிலையே உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை வளர்த்துக்குங்க. அதாவது மாசமாக இருக்கிறவங்க கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில். அடுத்து பார்த்திங்கன்னா சொந்த உறவுகளே, சொந்தக்காரங்களே உங்களுக்கு சில கெடுதலை நினைப்பாங்க, சில விரோதத்தை செய்வாங்க, வீண் பழி சுமத்துவாங்க. ஏன்னா கொஞ்சம் வசதி வாய்ப்புகள் தானாக வர ஆரம்பிக்கும். உங்களுடைய வளர்ச்சி
இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இப்போ பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்க ஆரம்பிப்பீங்க. அதை பார்த்து கொஞ்சம் போட்டி, பொறாமை இதெல்லாம் ஏற்படும். வீண் சண்டைக்கு கூட அவங்க வருவாங்க. அதனால் அவங்கள்ட்ட பட்டும் படாமலும் கொஞ்சம் பழக்கத்தோடு இருங்க. ரொம்ப பற்று வைக்காதீங்க, ரொம்ப ஆசைப்படாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தைரியம், சாமர்த்தியம், தன்னம்பிக்கை இது அதிகமாக இருக்கும். பெண்களால் நீங்கள் நேசிக்கப்படுவீங்க அல்லது ஆண்களால் நேசிக்கப்படுவீங்க. ரொம்ப ஆசைப்படுவாங்க உங்கள் மேலே, உங்களை கவர்ந்து இழுப்பாங்க, உங்களை அடையணும்னு நினைப்பாங்க. இந்த நேரத்தில் ஒரு ஈர்ப்பு உங்களுக்குள்ளார வரும். நிறைய இந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இருக்கிறதுனால நிறைய அழகுபடுத்திக்கிறது, மேக்கப் பண்ணிக்கிறது, கவர்ச்சியாக காட்டிக்கிறது. ட்ரெஸ்ஸிங் கூட சில 2 விதமாக இருக்குல்ல. கையெடுத்து கும்பிட்ற ட்ரெஸ்ஸு, பார்த்த உடனே அடையணும் அப்படின்னு நினைக்கிற ட்ரெஸ்ஸிங். அந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் எதிர்பாலினத்தவரை சுண்டி இழுக்கக்கூடிய அந்த ஒரு ஈர்ப்பு உங்கள்கிட்ட இருக்கும். கொஞ்சம் குடும்பத்துக்காக கவனிங்க எல்லாத்தையும். அதே போல் தாயார் சந்தோஷமாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதி. உங்களுக்கு 6ஆம் வீட்டுக்குரியவரும் 11ஆம் வீட்டுக்குரியவரும் சுக்கிரன். அதாவது நண்பர்கள், சகோதரர்கள் இவங்க பகையாளியாக மாறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்படின்னா செவ்வாயில் அந்த சாரம் பெற்று இருக்கிறார்கள். அடுத்த சுக்கிரன் ராகு சாரம் பெற்று இருக்கிறார். என்ன நடக்கும்? அங்கே வஞ்சகம், சூழ்ச்சி இதெல்லாம் கூட பிறந்தவங்களோ அல்லது துணையாக இருக்கிறவங்களோ இந்த மாதிரி நடந்துப்பாங்க. துரோகம் நடக்கும், பகை உண்டாகும். பொறுமை ரொம்ப கடைபிடிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். பல விஷயங்களை செய்வீங்க, பல சாதனையை செய்வீங்க. உங்கள் குடும்ப முன்னேற்றத்துக்காக பெரிய சக்ஸஸ் ஒன்று இந்த மாதம் இருக்குது. அதாவது எதையாவது சாதிக்கணுங்கிற வெறியோடு இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. திடீர்னு ஒரு சொத்து கிடைக்கும் அல்லது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இங்கே கெட்டவர்களுடைய சவகாசம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கெட்டவங்க அப்படின்னா ஊரில் கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் வெளியூரில் இருப்பீங்க. கெட்ட பேர் அப்படின்னா ஆண்கள்லேயும் கெட்டவங்க இருக்காங்க, பெண்கள்லேயும் கெட்டவங்க இருக்காங்க. இதுலன்னா அதிக ஆண்களை பார்த்தவங்க, அதிக பெண்களை பார்த்தவங்க இவங்க ஊரில் இருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது இவங்களுடைய நடவடிக்கை. அவங்கள நம்புவீங்க, ரொம்ப நல்லவங்க அப்படி நம்புவீங்க, அவங்கள நேசிக்க ஆரம்பிப்பீங்க. அவங்க மேலே ஒரு அன்பு, பாசம் அதிகமாக வளரும். ஆனால் அவர்கள் வழக்கம் போல் அந்த சூழ்ச்சிக்காக, சுயநலத்துக்காக உங்களை பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிக அதிக சஞ்சல மனம் உங்களுக்கு இப்போ ஏற்படும். நான் என்ன தான் ஸ்டடி அப்படின்னு சொன்னாலும், ரொம்ப ஸ்டிக்குன்னு சொன்னாலும் சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. செல்வத்தையோ பணத்தையோ சொத்தையோ நாசம் செய்வதற்கான வாய்ப்பும் உண்டு. அதாவது விரயம் செய்வீங்க. எல்லார்கிட்டையும் வழியக்கூடிய அமைப்பு உண்டு. ஆணை பார்த்தா உடனே ஆசைப்படுறது. திடீர்னு ஒரு மாற்றம் தான், உடலில் ஒரு மாற்றம் ஏற்படும். திடீர்னு ஒரு ஈர்ப்பு வரும். அதனால் என்ன நீங்கள் அப்போ நினைக்கணும் அப்படின்னு, ஏதோ பெருசாக இழக்க போகிறோம், மானத்தை அல்லது பணத்தை அல்லது சொத்தை இழக்க போகிறோம் அப்படின்னு கூட இந்த அமைப்பு உண்டு. நான் 3ஆம் வீட்டில் 6ஆம் வீட்டுக்குரியவர் இருக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், வீடு இருக்கும், ஆனால் எதுவுமே இல்லாத ஒரு மாதிரி நடந்துப்பீங்க. தெருவில் நடக்க வேண்டியது வரும், தரித்திர மாதிரி, ரொம்ப தத்திரம் பிடிச்சவன் அப்படின்னு. அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நம்மளை கொண்டு போய் விடக்கூடிய ஒரு அமைப்பு. அதான் சொல்லிட்டேனே, எவ்வளவு சொத்து இருந்தாலும், செல்வம் இருந்தாலும், பணக்காரராக இருந்தாலும், கௌரவமான குடும்பத்தில் பிறந்தாலும், இந்த காலகட்டத்தில் அந்த காமத்தை நோக்கி நாம் பயணம் செய்யும்போது கண்ட இடத்துக்கு போவோம், கண்டவங்களோட பேசுவோம், கண்டவங்களோட தொடர்பு கிடைக்கும். அது என்ன நடக்கும்? 2ஆம் வீட்டில் சூரியன் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் காட்டி கொடுத்து நாம் பிரச்சனையில் சிக்கிப்போம். அதே நேரத்தில் தராதரம் பார்க்காமல் ஆண்களாக இருந்தால் எல்லா பெண்கள் மேலேயும், பெண்களாக இருந்தால் எல்லா ஆண்கள் மேலேயும் ஆசை வரும். அதுதான் சொன்னேன், உங்களை சுத்தமாக மாற்றிடும். ஏன்னா மனைவியை கூட நம்ப மாட்டீங்க, கணவனை நம்ப மாட்டீங்க. நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அப்படின்னு நினச்சிப்பீங்க. பிரச்சனை பண்ணுவீங்க. குடும்பத்தில் சில விரக்திகள் ஏற்படும், சண்டை சச்சரவு வரும். நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், உங்களை மாதிரியே உங்களது கணவன் மனைவி இருப்பாங்க, ஆசைப்படுவாங்கன்னு சொன்னேன். உங்கள் மனசில் எண்ணம் வருதோ இதுதாங்க கர்மா. எப்படி? இதுதான் கர்மா. உங்கள் மனசில் என்ன எண்ணம் வருதோ அதே தான் உங்களுடைய கணவன் மனைவி மனசுலையும் அந்த எண்ணம் வரும். கண்டுபிடிச்சிருவாங்க, ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்கள் தான் நினைப்பீங்க இது கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. 6ஆம் வீட்டுக்குரியவர் மறைவு ஸ்தானாதிபதி செய்கிற அந்த விளையாட்டை அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அதே போல தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க, நீ போறியா, நான் போகிறேன், உனக்கு கள்ள தொடர்பு இருக்கா, எனக்கு அந்த ஆசை இருக்குது, நானும் போகிறேன்
அது அவங்களுக்கு ஈஸியாகிடும், எளிமையாயிடும், சண்டை போடுறதுக்கு வசதியாகிடும். ஒன்றும் பேச முடியாது. 2 பேருமே தப்பு செஞ்சால் யார் பேச முடியும்? யாருமே பேச முடியாது. அப்படியே இன்றைக்கி பல குடும்பங்கள் மிகப்பெரிய பிரச்சனையெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கு. அதனால் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் எல்லாராலையும் நேசிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. எல்லாரும் உங்கள் மேலே அன்பு செலுத்துவாங்க, மரியாதை கொடுப்பாங்க, அமைதியும் மனிதாபிமானமும் கொண்டவராக இருப்பீங்க. நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க, நல்ல பேர் எடுத்திருப்பீங்க. ஆனால் அதையெல்லாம் போக்குற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் சில தவறான உறவுகள், நட்புகள் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் உண்டு. ராகு இந்த 3வது வீட்டில் இருக்கிறதுனால மிகப்பெரிய பணக்காரராகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்னும் 1 வருஷத்தில் மிகப்பெரிய பணக்காரர் ஆகலாம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலே, ராகு இருந்தாலே உங்களை கோடீஸ்வரனை ஆக்கணும் அப்படிங்கிறது அவருடைய குணம். ஆனால் சுக்கிரன், புதன் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரக அமைப்புகள் அதை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம மனசை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரே லட்சியத்தில் இருக்க மாட்டோம், ஒரே குறிக்கோளோட இருக்க மாட்டோம். அதனால் உங்களது முயற்சி அனைத்தும் நல்லதுக்காக இருந்தது அப்படின்னா அதே கணவனால், மனைவியால் நல்ல பலம் உண்டு, பொருள் லாபம் உண்டு, செல்வம் உண்டு. முதல்ல எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும், பிரிவே வந்தாலும் 2ஆம் பகுதியில் அது எல்லாமே சரியாயிடும், ஒன்று சேர்ந்துடும். உங்களுக்கு அத்தனையும் லாபத்தை கொடுக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய காலகட்டமும் இதுதான். இந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமான கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ஆடம்பர செலவாளிகளாக மாறுவீங்க. கட்டுப்பாடு இல்லாமல் உணவு சாப்பிடுவீங்க. இந்த 3மே நம்ம வாழ்க்கைக்கு மிகப்பெரிய, ஆரம்பத்தில் இன்பத்தையும் சுகத்தையும் கொடுத்தாலும் அப்புறம் மிகப்பெரிய துன்பத்தை கொடுக்கும். கடன் வாங்கினா கடனாளி, அப்புறம் வீட்டில் வந்து நிற்க போகிறாங்க. ஆடம்பர செலவு செஞ்சால் பணமெல்லாம் விரயம், அடுத்த ஒரு செலவுக்கு ரொம்ப கஷ்டம். கட்டுப்பாடு இல்லாத உணவு நோயை உருவாக்கும். அந்த நோய்க்கு பணம் தேவைப்படும், எல்லாமே அடிபட்டுரும், மறுபடியும் துன்பத்தில் உழலக்கூடிய ஒரு அமைப்பு. அதை சொல்லக்கூடிய, அதை புரிய வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் இந்த காலகட்டம்தான். அது மட்டும் இல்லை, சுக்கிரன் ராகு இணைவு அப்படிங்கிறது கொஞ்சம் பணத்தின் மேலே, பதவி மேலே, ஆடம்பரத்தின் மேலே, செல்வத்தின் மேலே, பெண்கள் மேலே, ஆண்கள் மேலே வெறி கொள்ள செய்யும். இந்த 2 இணைவும் அப்படிங்கிறது காந்த தோற்றத்தை உருவாக்கும். இது மேலெல்லாம் ஈர்ப்பு வரும். இங்கே தான் நான் சொன்னேன், நிதானமாக இருக்கணும். நிதானமாக இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கும் செல்வத்துக்கும் எதிர்பாலினத்தவருக்கும் ஆசைப்பட்டு நிச்சயமாக பிரச்சனையில் மாட்டிப்பீங்க. நான் உஷாராக இருக்கேன், நான் சரியாக இருக்கேன் குடும்பத்தில் அப்படின்னு நினச்சாலும் உங்களுடைய குடும்பத்தின் மேலே ஒரு கண் கண்டிப்பாக வச்சுக்கோங்க. நண்பு சகோதர சகோதரிகளே, யாரையும் நம்ப முடியாது. நல்லவன் மாதிரி வீட்டுக்கு வருவாங்க, நம்பி வீட்டுக்குள்ளார விட்டுருவோம், அல்லது நம்பி ஒரு இடத்துக்கு அவனை ஆச்சிட்டு போயிடுவோம், குடும்பத்தில் உலைய வச்சுருவாங்க. அது மாதிரி ஒரு பொண்ணு வரும், சிரித்து அழகாக பேசும், ரொம்ப அழகாக இருக்கீங்க அப்படின்னு கணவனை பார்த்து சொல்லும், அக்கா நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு உங்கள்கிட்டே உங்கள் கணவனை பற்றி பேசும். அதுக்கு என்னடி கட்டிட்டு போ அப்படின்னு நீங்களும் வெகுளித்தனமாக சொல்லிவிடுவீங்க. ஆனால் அடுத்த 1 வாரம் பார்த்தா பிரச்சனைன்னு வந்து நிற்பாங்க. யார்? அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க. அதுபோல் யாரையும் இந்த காலகட்டத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்பாதீங்க. எல்லா இடத்துலையும் ஒரு எல்லை வேணும். குடும்பத்தில் சேர்த்துக்கிறதுக்கும், பேசுறதுக்கும், பழகிறதுக்கும், நம்ம குடும்பத்தில் கணவனுக்கிட்ட, மனைவி கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் ஒரு எல்லை வேண்டும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் ராகு கூட போய் சேர்ந்துட்டாரு. ஆட்டோமேட்டிக்காகவே தவறான உறவுகள் நமக்கு கிடைக்கும், ரகசிய உறவுகள் நமக்கு ஏற்படும். அதாவது ஒரு மனுஷன் காசு இல்லாமல் தவிக்கிறான் அப்படின்னா வழியில் போனவர் ஒருத்தர், ஐயோ துன்பப்படுறீங்களா, நான் வட்டி கூடுறதுக்கு தான் அந்த காசு வச்சுருக்கேன், இந்த காசை வச்சு யூஸ் பண்ணிங்க, அப்புறம் உங்களால் முடியும் போது வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க பாரு. அந்த மாதிரி தான் உங்கள் உடல் தேவைக்கும் மன தேவைக்கும் அந்த சிற்றின்பத்துக்கும் நீங்கள் இப்போ எதிர்பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஒரு பொண்ணோ பையனோ ஈஸியாக கிடைப்பாங்க. உங்கள் வயசுக்கு ஏற்றது மாதிரி எதிர்பாலினம் கிடைக்கும். ஆனால் இங்கே தான் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, உறவினர்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த திருவிளையாடல் வந்து ராகுவும் சுக்கிரனும் நடத்துகிறாங்க. உஷாரையா உஷாரு, ஓர் 5 உஷாருன்னு வடிவேலு ஒரு படத்தில் பஸ்ஸில் திருடனை பார்த்து சொல்லுவார். அந்த மாதிரி உஷாராக இருங்க. பெரும்பாலும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய நிதி பிரச்சனையை, குடும்ப பிரச்சனையை, பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புங்க. சமூகத்தில் எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பசியை ஏற்படுத்தும். எல்லா ஆண்களையும் எல்லா பெண்களையும் அனுபவிக்கணுங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தும். அதை வெளிப்படையாகவே சொல்லுவீங்க குடும்பத்தில். இந்த பொண்ணு அழகாக இருக்கா, ஸ்டைலாக இருக்கா, ஹாட்டாக இருக்கா, இப்படி கணவன் மனைவிக்குள்ளாரே பேசிப்பீங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காரு அப்படின்னு. அப்பெல்லாம் கொஞ்சம் உஷாராக இருந்து இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு ஆரம்பத்திலேயே தடுத்துருங்க.
இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்திலிருந்து கணவனையோ மனைவியையோ பிரித்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு பொதுவாகவே யார் தெரியுமாங்க? இந்த அரசு போட்டிருக்கிற சட்டத்தை மீறக்கூடிய அமைப்பு தான், அல்லது தர்மத்தை மீறக்கூடிய அமைப்பு தான் ராகு. மனசாட்சிக்கு விரோதமா எது செஞ்சாலும் அதுக்கு காரணம் ராகு தான். அதனால சுக்கிரன் திருமணம், காதல், பணக்காரனாக இருப்பது, பணம் சம்பாதிக்கிறது, குடும்பத்தை சந்தோஷமா பார்த்துக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழறது, இதெல்லாம் சுக்கிரன். நாம நேர்மையா இதெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம், நேர்மையா வாழ்ந்துகிட்டு இருக்கோம், குடும்பத்துக்காக, குடும்ப மானத்துக்காக, கௌரவத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா அங்க சுக்கிரன் நம்ம ஜாதகத்துல ஸ்டெடியா இருக்காரு, நல்ல நிலையில இருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதே ரகசிய உறவு வச்சுக்கிறோம், திருமண உறவிலிருந்து தடம் மாறுறோம், சட்டத்தை உடைக்கிறோம், குடும்ப கட்டுப்பாட்டை மீறுறோம், குடும்பத்துக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறோம், சமூக விதிமுறைகளை உடைக்கிறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படின்னா இந்த ராகு சுக்கிரன் அமைப்பு ஒன்று சேர்ந்துரும். அப்போ இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் நடக்கும். அது மட்டும் இல்லை, கும்ப வீட்டில் இணைவு இருக்கு. இப்போ அதனால என்ன நடக்கும் அப்படின்னா நம்முடைய எண்ணங்கள் சிதறும், தப்பு தப்பாக மனசில் தோணுங்க. அதுதான் எப்பொழுதுமே நம்மளை ஃப்ரீயாக வச்சுக்கவே கூடாது அப்படிங்கிறது. எதையாவது நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த வயதாக இருந்தாலும் சரி, படிக்கிற காலத்தில் படிப்பை நோக்கி, வேலை செய்கிற காலத்தில் வேலையை நோக்கி, தொழில் செய்கிற காலத்தில் தொழில் முன்னேற்றத்தை நோக்கி, குடும்பத்தில் இருக்கிற காலத்தில் குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமா, இப்படி நம்மளை பிஸியாக வச்சுக்க வேண்டிய காலகட்டம். எங்கேயாவது தனிமை விரும்புனீங்க அல்லது தனிமையாக இருந்தீங்க அப்படின்னா அங்கே இந்த அமைப்பு உங்களுக்கு சில ஐடியாக்களை கொடுக்கும். லட்சியமே இல்லாதவங்களுக்கு பாலியல் ஆர்வத்தை தேடி கொடுக்கும். கட்டுப்பாடற்றவராக மாறிடுவீங்க. அது பெண்களாக இருந்தாலும் சரி. மனசு அலைபாயும், வெறி கொள்ளும், சட்டவிரோதமான தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அரசியல் உள்ளவங்களுக்கெல்லாம் எதிரிகள்கிட்ட ஜாக்கிரதையா இருங்க. எதிர்பாலினத்தவரை விட்டு உங்களை மடக்குவாங்க. அதாவது ஒரு பெண்ணை விட்டு, ஒரு ஆணை விட்டு இந்த காமம் அப்படிங்கிற ஒரு வலையில சிக்க வச்சு அவமானப்படுத்துவாங்க. அது எல்லா விதத்திலையும் உங்கள் வாழ்க்கையே பாதிப்பாக அமையும். இந்த அமைப்பு கலை உலகத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை, மாற்றத்தை, புகழை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இந்த அமைப்பு நல்லதும் உண்டு, அதே நேரத்தில் கெட்டதும் உண்டு. நம்ம எண்ணப்படி தான். இந்த அமைப்புங்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணைகிட்ட என்ன செய்யும்? ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தும், நிறைய எதிர்பார்க்க வைக்கும். திடீர்னு நகை எடுத்து கொடுங்க, எனக்கு தோடு போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு மூக்குத்தி போடணும்னு ஆசையாக இருக்குது, நெக்லஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு பைக்கில் போகணும்னு ஆசையாக இருக்குது, காரில் போகணும்னு ஆசையாக இருக்குது. நான் பாரு, என்னுடைய தோழி பெரிய பங்களா கட்டி வச்சுருக்கா, எனக்கு பங்களா கட்டி அதில் நம்ம குடும்பத்தோடு வாழணும்னு ஆசையாக இருக்குது, இந்த இடத்துக்கு போகணும்னு ஆசையாக இருக்குங்கிற பெண்களுக்கும் அதே போல் ஆண்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாமலே நிறைய கடன் வாங்கி சொகுசான வாழ்க்கையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. இதெல்லாம் திருமண வாழ்க்கைக்கு சந்தோஷமா அப்ப இருந்தாலும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தும். திருமண உறவை விட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டங்கள், அவமானங்கள், கெட்ட பேர், திருமண உறவை விட்டு வெளியேற்ற போக்கு இது. அது மட்டும் இல்ல, ஈஸியா உங்களுக்கு ஏமாற்றக்கூடிய அமைப்பை கொடுக்குது. ராஜதந்திரம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஐடியா உங்களுக்கு ஈஸியா வரும். கணவனை மனைவியை ஏமாற்றத்துக்கு நிறைய ஐடியாக்கள் கொடுப்பார் இந்த ராகு. அந்த ஐடியாலாம் டக்குன்னு கிளிக் ஆகும், நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆசைப்பட்ட பையன், ஆசைப்பட்ட பொண்ணு, இல்லை ஆசைப்பட்ட ஆண்டி, இல்லை ஆசைப்பட்ட பெரியவர் வரணும்னு நினச்சிங்கன்னா அப்படியே நிற்பாங்க. ஷாக் ஆகிடுவீங்க, நினச்சா வந்துட்டாங்களே அப்படின்ட்டு. இதெல்லாம் விதியின் விளையாட்டுங்க. அது நம்மளை ஆசைப்பட வச்சு, பேராசைப்பட வச்சு, அதில் நம்மளையும் மறந்து உழல வச்சு எல்லா விதமான சந்தோஷத்தையும் கொடுத்து, நீங்கள் நல்லா கவனிச்சிங்க, எல்லா விதமான சந்தோஷமும் இங்கே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது கிடைக்குங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பலம். நம்மளோட சொன்னல, மண்ணையும் பொம்மையாக்கலாம், தங்கத்தையும் பொம்மையாக்கலாம். மண்ணை பொம்மையாக்க போறீங்களா, தங்கத்தை பொம்மையாக்க போறீங்களா, நீங்கள் நினைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஒன்று புரிஞ்சுக்கணும், மகா பெரியவா அப்படின்னு சொல்றவர் ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தது. சிம்ம லக்னம், 8ல் சுக்கிரன் ராகு, அங்க சுக்கிரன் குரு பரிவர்த்தனை, குரு சனி கேது பார்வை, குரு அதிக சுபத்துவம் அடைஞ்சதுனால சுக்கிரன் நிலை செயல்படாம போயிடுச்சு. அதனாலதான் மகா பெரியவர் நாக்குக்கு சுவைய கொடுக்காம, எதற்கும் ஆசைப்படாத நிலையில, இல்லற நிலைக்கே செல்லாம, ஒரு குருவாக, ஞானியாக இந்த உலகம் இதுவரைக்கும் மனசுல வச்சிருக்கக்கூடிய பெரியவராக, மதிப்பு மிக்கவராக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருடைய வாழ்க்கையை உறுதி செஞ்சுக்கிட்டாரு. நாம வாய்ப்பு நமக்கு ரெண்டுமே இருக்கு, நாம எந்த வாய்ப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு அமைப்பு. அதனால என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நீங்க எந்த வாய்ப்பை எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறதான் இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமானது. சரி, பரிகாரமாக என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படிங்கிறது குறள்.
மனித பிறவிக்கு ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இந்த ஒழுக்கம் மட்டும் இல்லை அப்படின்னா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில் எதை வேணாலும் தாங்கிக்கலாம், ஆனால் நம்ம குடும்பத்தில் நடக்கக்கூடிய துரோகத்தை வாழ்க்கை முழுவதும் நம்மளால் தாங்க முடியாது அப்படின்னு முன்னாடியே சொன்னேன். அப்படி நம்ம குடும்பத்தில் யாராவது இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கணவன் சொன்ன பேச்சு கேட்காம பல பெண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, மனைவி பல ஆண்களோட தொடர்பு வச்சுருக்காங்க, அல்லது பிள்ளைகள் திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே தொடர்பு வச்சுருக்காங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் இந்த நிலையை நாமெல்லாம் சந்திச்சிருப்போம். கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதை மாற்றக்கூடிய வலிமை இந்த பரிகாரத்துக்கு உண்டு. இந்த மாதிரியான அமைப்பு இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, தன்னை மறந்து நம்ம அவங்கள குத்த சொல்லுவோம், அவர்களையே மறந்து செய்யக்கூடிய பாவங்கள் இதெல்லாம். அந்த மாதிரியான காலகட்டத்தில் அவர்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யும்போது அவங்களே மாறிடுவாங்க. அதாவது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு 27 சனிக்கிழமை தொடர்ந்து மஞ்சள் திரி போட்டு நெய் ஊற்றி விளக்கேற்றிக்கிட்டு வந்தீங்க, அதாவது 27 சனிக்கிழமை இப்படி செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசுல அந்த எண்ணமே வராது. இதுவும் இந்த கிரகங்களுடைய மாற்றம் தான். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுடைய எண்ணங்கள் கண்டிப்பா மாறிடும். சரி, 27 வாரம் விளக்கத்த முடியுமாங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா, குடும்பத்தில் யார் வேணாலும் அவங்களுக்காக வேண்டிக்கிட்டு விளக்கேற்றலாம். இதெல்லாம் முடியாது அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது மிக பெருசுங்க, மிக முக்கியமானது. நம்ம வாழ்க்கையில் இந்த அவமானங்கள், இந்த பிரச்சனைகள், துன்பங்கள், இழப்புகள், இந்த பிரிவுகள் இதெல்லாம் நினைக்கும் போது இந்த 27 வாரங்கிறது பெரிய விஷயமே இல்லை. கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க. சரி, திருமணம் ஆகாதவங்க 10 வயசுக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அவர்களுடைய பெற்றோர்கள் 27 வாரம் ஆஞ்சநேயர் கோயிலில் 27 சனிக்கிழமை இதே மாதிரி மஞ்சள் திரி போட்டு நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அவர்களுடைய மனசும் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் சொல்லி நிறைய பேர் மாறியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போக முடியல, வேற ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னா இன்னொரு எளிய பரிகாரம் இருக்குது. உங்கள் பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும், அந்த பொண்ணோ பையனோ கணவனோ மனைவியோ மனசு மாறுற வரைக்கும் காலையில் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி தீபமேற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சத்ரு சங்கட நாசய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம் ஸ்க்ரீனில் இருக்குது, பார்த்துங்க. இந்த மந்திரத்தை அந்த பிரச்சனைகள் தீர்ற வரைக்கும் காலையிலையோ அல்லது திங்கட்கிழமையோ அல்லது சனிக்கிழமையோ நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க இந்த மந்திரத்தை அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவங்க மேலே ஆசைப்படுற அந்த நிலை கண்டிப்பாக மாறும். அவங்க என்ன செய்வாங்க, வாழ்க்கையில் லட்சியத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்தை தூக்கி நிறுத்தத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க, வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவர்களுக்கும் பாசிட்டிவான கனவு, பாசிட்டிவான எண்ணங்கள், ஒரு வைப்ரேஷன் உருவாகும். மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அவர்களாலும் அனுபவிக்க முடியும். அன்பு உறவுகளே, மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ராகு சுக்கிரன் ஏற்படுத்துவார்கள். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படிங்கிறது உங்கள் கையில். அற்புதமான லட்சியத்தை நோக்கி, வைராக்கியமான ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிட்டு வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திப்போம்.